ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா கட்சி தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஆளாளுக்கு ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில தளபதி விஜய் அண்ணா கூட திருப்பாச்சி படத்துல தங்கச்சி வேடத்துல நடிச்ச மல்லிகா அவங்க தளபதி விஜய் அண்ணாவ பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பரபரப்பான விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன? என்ன சொல்லியிருந்தாங்க? இத பத்தி ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எத பத்தி பார்க்குறோம்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு தங்கச்சி வேடத்துல திருப்பாச்சி படத்துல நடிச்ச மல்லிகா அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பாயிண்ட்ஸ நம்ம பார்ப்போம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாம அதாவது Instagram, YouTube எங்க ஓப்பன் பண்ணாலும் தளபதி விஜய் அண்ணாவோட ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்காக நான் தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஷூட்டிங் டைம்ல தளபதி விஜய் அவர்கள் நம்ம பேசுறோம் அப்படின்னா ரொம்ப பேச மாட்டாரு. அ மத்தபடி நம்ம சும்மா இருக்கிறோம்னா வளவளன்னு பேச மாட்டாரு. நம்மளாட்டு பேசினா என்ன அப்படிங்காம பேசுவாரு. அதுவும் கொஞ்சமா தான் பேசுவாரு. அப்படி ஒரு அமைதியான ஆளு. அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அவர்கள் நேர்ல அதாவது மக்கள் முன்னாடி நடிக்க மாட்டாங்க. அதாவது ஷூட்டிங், கேமரா முன்னாடி, ஆக்ஷன் சொன்னா அந்த மாதிரி நடிப்பாங்க. மத்தபடி சொல்லும்போது மக்கள் முன்னாடி அவங்க நடிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா கட்சி தொடங்கி வந்திருக்காங்க. ஆனா எப்படி வருவாங்கன்னு நான் நெனச்சு பார்க்கல. பட் வந்திருக்காங்க. இது மக்களுக்காக வந்திருக்காங்க. மக்கள் தான் பெருமைப்படணும். நமக்காக நல்லது செய்ய ஒருத்தங்க வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில நல்லது செய்றதுக்கு யாருமே இல்ல. அப்படி நல்லது பண்ண வந்தாலுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு தப்பான விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஆனா, கடைசியா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அவங்க தான் வருவாங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு தளபதி விஜய் அண்ணாவ தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அழகா என்ன பண்ணியிருந்தாங்க, தளபதி விஜய் அண்ணாவ பத்தி பெருமைப்படுத்தியும், அவங்களுக்கு சப்போர்ட் படுத்தியும் பேசியிருந்தாங்க. குறிப்பா இது மட்டும் தான் பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது ஹைலைட் பாயிண்ட். அதாவது சதி பண்றதுக்கு அதாவது விஜய் அண்ணாவுக்கு சொல்றதாட்டம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு சதி பண்றதுக்கு உங்க கூட்டத்துல இருந்தே நெறைய பேர் வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நெறைய சதி தளபதி விஜய் அண்ணாவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. சதி பண்றதுக்கு நெறைய பேர் கீவு கட்டி இருக்காங்க. அந்த மாதிரி தான் சொல்லியாகணும். அதுதான் அவங்களும் சொன்னாங்க. சரி, இப்போ தளபதி விஜய் அண்ணா கட்சி தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஆளாளுக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா ஆமா. அதாவது தளபதி விஜய் அண்ணா படத்த விட்டு நான் விட போறேன். இதுதான் என்னுடைய கடைசி படம். இனி நான் நடிக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிட்டு, நான் கட்சிக்கு வரப்போறேன். நான் கட்சி கொடிய ரிலீஸ் பண்ணுவேன். இனி மக்களுக்காக நான் நிப்பேன். அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஃபைனல் படமும் நடிச்சுட்டாரு. நடிச்சு முடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுவும் போயிட்டுருக்கு. சரியா? இனி படம் நடிக்க மாட்டேன். இனி மக்களுக்காக நிப்பேன். மக்கள் தான் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கட்சி கொடிய அறிவிச்சாங்க. அந்த கொடிய அறிவிச்ச பிறகும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒண்ணு பேசுனாங்க. அதாவது கட்சி கொடிய வச்சு வெவ்வேறு விதமா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த கொடி அவங்களுக்கு நிரந்தரமா இருக்கக்கூடாதுக்காகவே நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. சரி, அதையும் மீண்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடிய வெளியிட்டிருந்தாங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி முதல் மாநாடு நடத்துவோம். மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, முதல் மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டுல மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவேன், எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. அப்பவும் அதிக மக்கள் வந்தாங்க. நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணத பார்த்துட்டு தளபதி விஜய் அண்ணா ஆச்சரியப்பட்டாங்க. குறிப்பா பல கட்சியினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சினிமாக்காரனுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி என்னையெல்லாம் ஏதாவது பண்ணா கூட்டம் வராது. ஒருத்தன் இங்க வந்திருக்கான்னா, நடிகர பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிற மாரி பல கட்சியினர் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. சரி, அதுதான் பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு 2வது மாநாடு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு பக்காவா நடத்துனாங்க. சரியா? அப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மாநாட்டுல
ஆட்கள் வந்ததோட 2வது மாநாட்டுல தான் அதிக மக்கள் வந்து தளபதி விஜய் அண்ணாவ பார்க்க சப்போர்ட் பண்றதுக்கு வந்தாங்க. இத பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் பார்த்துட்டு ரொம்ப விமர்சனங்கள் பண்ணாங்க. பண்ணாத ஆள் கிடையாது. வேற விதமா அந்த வீடியோ ஆங்கிள்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க. கண்டிப்பா நம்ம பார்த்துருப்போம். தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறையா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்கள வாழ விடக்கூடாது, கீழ தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பண்ணாங்க. இத நம்ம கண்டிப்பா பார்த்துப்போம். அடுத்ததாட்டு எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய ஓப்பனாவும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அவன் ஒரு சினிமாக்காரன். அவனுக்கு சப்போர்ட் இருக்க தான் செய்யும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்கல்ல. சரி, இதையும் தாண்டி சினிமாக்காரன்லாம் பார்க்க எங்க ஆள் வரப்போது, அப்படி நம்ம நெனச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து மக்கள சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு இடங்களா போக ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில உள்ள பிளேஸ குறிவிச்சு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க ஊர என்ட்ரி ஆக தான் உண்டு. அந்த அளவுக்கு மக்கள் தளபதி விஜய் அண்ணா வெளிய தலையிட்டு பார்க்கக்கூடாது. இருந்தாலும் வாகனத்துக்குள்ள இருந்தாலும், கண்டிப்பா அவர பார்த்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எக்கச்சக்கமா வந்திருந்தாங்க. அதிகமா வந்திருந்தாங்க. நெறைய பேத்த பார்த்துனாங்க. இத பார்த்துக்கிட்டே நெறைய பேர் கண்டிப்பா கடுப்பாயிட்டாங்க. எப்படி கடுப்பானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி கண்டிப்பா வந்து இவரு முதலமைச்சர் ஆயிட்டாச்சுன்னா, இனி நம்மள வந்து அடுத்த 20 வருஷம் குறையாம முதலமைச்சர் போஸ்டிங்ல விடமாட்டான். அவன் தான் முதலமைச்சர் போஸ்டிங்ல இருப்பான். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணிட்டு, பயம் அதிகமா ஆகிட்டு, இப்படி பல கட்சியினர்களுக்கும் தளபதி விஜய் அண்ணாவுக்கு அதிகமான மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிட்டு வராங்க. இப்போ கரூர் சம்பவத்துல கூட பேசாத ஆளு கிடையாது. நடந்துடுச்சு சம்பவம். அது இப்போ வரைக்குமே நெறைய ரிப்போர்ட்டர்ஸ், நெறைய தலைவர்கள் இன்னைக்கு வரைக்குமே நடந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே கரூர், 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 கரூர் அப்படியே தான் போயிட்டு இருக்குது. பட் அந்த கரூர் மேட்ரு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து அதுவரைக்கும் அதுக்கு முன்னாடி வரை வெளியே சுத்திட்டு இருந்தாரு. மக்கள் அப்பப்போ கடிதம் போடுவாரு, ஏதாவது பேசுவாரு. பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து மொத்தமா அழுத்தி ஈர்த்தி வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ள. எப்படி தல காட்டணும் அப்படிங்கிற மாரி தெரியல. கேஸும் நடந்துட்டு தான் இருக்குது. இனி இந்த தப்ப யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சீக்கிரம் வெளிய வரும். அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள நேர்ல போய் பார்த்து சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சீக்கிரத்துக்குள்ள வந்து சந்திப்பாங்க. இனி அவ்ளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு வரணும். பட் இருந்துமே இவங்க கரூர், 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 கரூர் அப்படிங்கிற மாரி தான் பேசி, 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 பேசி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ ஒரு இடத்துல இருத்தி வைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து தளபதி விஜய் அண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க மீண்டு வெளிய வர சொன்னா கண்டிப்பா வருவாங்க. இதே மாதிரி நெறைய பேர் வந்து கண்டிப்பா ஆதரவளிக்கணும். இவங்க மட்டும் கிடையாது. இருந்தாலும் மல்லிகா அவங்க வந்து மனசு தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனா ஒரு வீடியோ மூலமா பதிவிட்டு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நெறைய பேர் வந்து விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. அப்புறம் தொண்டர்கள் எல்லாருமே தளபதி விஜய் அண்ணா வரணும்னு நெனைக்கிறாங்க. பட் இனியாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா குடுக்குறது தப்பில்ல. தளபதி விஜய் அண்ணா வந்து வாய்ப்பு குடுத்து அவங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க மல்லிகா அவங்க வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஒருக்காவது வாய்ப்பு குடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுக்கிட்டு, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தபடி அடுத்து யார ஜெயிக்க வைக்கலாம், யார ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கலாம். சரியா? அதனால சினிமாக்காரன் அப்படின்னு கிடையாது. மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ, அவங்களே ஒரு ஸ்டார் தான். அதுவும் சூப்பர் ஸ்டார் தான். சரி, கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்க, தளபதி விஜய் அண்ணாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்க, யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்கன்னு உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.